வணக்கம். PKN செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி. திருவொற்றியூர் அகத்தீஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கு விழா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம். திருவொற்றியூர் அகத்தீஸ்வரர் கோயில் குடமுழுக்கு விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி வடிவுடையம்மன் கோயில் சன்னதி தெருவில் வடக்கு திசை நோக்கி வீற்றிருக்கும் அகத்தீஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி கோவில் ராஜகோபுரத்தில் உள்ள கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி குடமுழுக்கு நன்னீராட்டு விழா மிக விமர்சையாக நடைபெற்றது. உலகம் சமநிலை பெற வேண்டும் என்று அகத்திய முனிவர் குபேரலிங்கத்தை திருவொற்றியூரில் கொண்டு வந்து ஸ்தாபித்த நிலையில் குபேரலிங்கம் மூலவர் அகத்தீஸ்வரராகவும் அம்பாள் அகிலாண்டேஸ்வரி வீரபத்ரர் பத்ரகாளி அம்மன் சன்னதிகள் கடந்த 2ஆம் தேதி கணபதி பூஜையுடன் யாகசாலையில் 3 கால பூஜை முடித்து 4ஆம் கால பூஜையில் பூரணஹூதி முடிவுற்று சிவாச்சாரியார்கள் யாக கலசத்தை யாகசாலையிலிருந்து மங்கள வாத்தியங்கள் கைலாய வாத்தியம் கோயில் கோபுரம் உள்ள கலசத்தில் ஊற்றப்பட்டு பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். இதில் மண்டல குழு தலைவர் திமு தனியரசு, அறங்காவலர் பாலமுருகன், உதவி ஆணையர் நர்சோனே உட்பட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அவர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது.